எஸ்கேஆர்என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேட் கேர்ள். வெற்றிமாறன் தயாரிக்க அனுராக் உடன் இணைந்து வழங்கி அறிமுக இயக்குனர் வர்ஷா பரத் இயக்கத்தில் அஞ்சலி சிவராமன், சாந்தி பிரியா, ருத்து ஹாருன், சஷாங்க், பொம்மிரெட்டிப்பள்ளி, டிஜே அருணாச்சலம், சரண்யா ரவிச்சந்திரன் மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம்தான் பேட் கேர்ள். கதை: ரம்யா படிப்பு வரவில்லை. பள்ளி பருவத்திலேயே தன் பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவனுடன் காதல். ஆரம்பத்தில் நன்றாக சென்றாலும் இது பெற்றோர்களுக்கு தெரிந்து வழக்கம் போல் காதலுக்கு முட்டுக்கட்டை வருகிறது. அம்மா ரம்யாவை புதிய ஸ்கூலில் சேர்க்க அங்கு அவர் முதல் நாள் செல்லும் போதே, இந்த ஸ்கூல் வரைக்கும் தான் உன் பேச்சையெல்லாம் கேட்பேன். கல்லூரியில் என் இஷ்டம், எனக்கு பிடித்ததை செய்வேன், உனக்கு பிடிக்காததையும் செய்வேன் என்று செல்கிறார். அதற்கு தகுந்தது போலவே அங்கு ஒரு பையனுடன் கட்டில் வரை அவர்கள் உறவு இருக்க, அந்த பையனோ சீனியர். கல்லூரி முடிந்து ரம்யாவை கழட்டிவிட பார்க்கிறான். இதை அறியாத ரம்யா அவனிடம் வழிந்து பேச ஒரு கட்டத்தில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகும் நிலைக்கு செல்ல, பிறகு இருவருக்கும் கடும் மோதல் வர ரம்யா தன் காதலை, அதுவும் சரியான காதலை கண்டுபிடித்தாளா? முடிவில் அவள் வாழ்க்கை என்ன ஆனது என்பதே படத்தின் மீதி கதை. அஞ்சலி சிவராமன் கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். அம்மாவாக சாந்தி பிரியா சிறப்பாக நடித்துள்ளார். காதலனாக ருத்து ஹாருன் நன்றாக நடித்துள்ளார். மற்றும் சஷாங்க், பொம்மிரெட்டிப்பள்ளி, டிஜே அருணாச்சலம், சரண்யா ரவிச்சந்திரன் என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாகவே நடித்துள்ளனர். பிரின்ஸ் ஆண்டர்சன் மற்றும் பிரீதா ஜெயராமன் என 3 ஒளிப்பதிவாளர்களின் ஒளிப்பதிவும் அருமை. அமித் திரிவேதியின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கிறது. ஒரு பெண் தனது டீனேஜில் இருந்தே சுதந்திரமாக வாழ ஆசைப்படுகிறார். அதற்கு அவரது குடும்பமும் இந்த சமூகமும் எப்படியெல்லாம் தடைகள் விதிக்கிறார்கள், அந்த தடைகளை எல்லாம் அவர்கள் எப்படி உடைக்கிறார் என்பதை போல வழக்கமான திரைக்கதையில் காட்டாமல், தனக்கான சுதந்திரத்தை தான் அடைய வேண்டும் என்றால் தனது சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிப்பவர்களை விட்டுவிட்டு வெளியேற வேண்டும் என முடிவெடுத்து வெளியேறுவதை படத்தின் முதல் ஃப்ரேமில் இருந்து கடைசி ஷாட் வரை ஒரு பெண்ணின் உலகத்தை, மனதை அப்பட்டமாக காட்டியுள்ளார். மொத்த படமும் பெண்ணின் சுதந்திரத்தை மட்டுமே பேசும் படமாக உள்ளது. பருவத்தில் வரும் காதல், அதன் பின்னர் பாலியல் ரீதியான உணர்வுகளை தனது காதலனுடன் பூர்த்தி செய்து கொள்வது என மொத்த படத்தையும் பெண்ணின் பார்வையில் இருந்து ரசிக்கும்படி சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் ஆணுக்கு கொடுக்கும் சுதந்திரத்தை பெண்ணுக்கு தர மறுக்கிறது. அதை பெண்ணே எடுத்துக்கொண்டால் அவளை குற்றவாளியாக்கி விடுகிறது என்பதையும் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் வர்ஷா. பாராட்டுகள். அனைவரும் எஸ்கேஆர்என் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.